ரியலி லைக் இட். சந்தானம் சாரும் கேட்டோன்னா அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால் இந்த குவாலிட்டியில் எடுத்தால் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதில் வந்து உழைச்சி அவங்க பிரேம் கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான். பட் தேர் எஃபர்ட் ஒரு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் a year இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ இந்த 16th ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் 2 கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.